வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான, இன்னைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண குடும்பம், ரொம்பவே சாதாரணமான ஒரு வீடு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நடந்த விஷயங்கள் நல்லா பயிற்சி பெற்ற போலீஸ்காரர்களையே பயத்துல உறைய வச்சது. ராத்திரி நேரங்கள்ல தானாவே நகரும் நாற்காலிகள், யாருமே இல்லாதப்போ கேக்கும் தட்டும் சத்தங்கள், எல்லாவற்றுக்கும் மேல ஒரு சின்ன பொண்ணோட தொண்டையிலேந்து வந்த அந்த மர்மமான குரல். இது நிஜமாவே ஒரு அமானுஷ்ய சக்தியா இல்ல வெறும் மனப்பிரமையா? லண்டனையே உலுக்கியா 1977இன் என்ஃபீல்ட் பால்டர்கெஸ்ட் வழக்கின் ஆதாரங்களை இப்போ நாம ஆழமா அலச போறோம். சரி, இந்த மர்மத்துக்குள்ள நேரா போயிடலாம். முதல்ல இந்த அதிகாரப்பூர்வமான போலீஸ் அறிக்கையை கொஞ்சம் கவனிங்க. இது வெறும் யாரோ சொன்ன செவிவழிச் செய்தி கிடையாது. ஒரு சாதாரண உள்ளூர் பிரச்சனையா ஆரம்பிச்ச ஒண்ணு, இந்த ஒரு வாக்குமூலத்துக்கு பிறகுதான் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு பெரிய மர்மமா மாறுச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமா புறவயமா பார்க்குற 2 பெண் போலீஸ் அதிகாரிகள் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடியே ஒரு நாற்காலி தரையில தானாக நகர்ந்ததை அவங்க அதிகாரப்பூர்வமா பதிவு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு விளக்கமும் இதுக்கு அவங்களால கொடுக்க முடியல. இந்த ஒரு விஷயம்தான் இந்த வழக்க ரொம்பவே முக்கியமானதா மாத்துது. இந்த பயங்கரமான சம்பவம் எங்க தொடங்குச்சுன்னு பாப்போம். இங்கிலாந்துல லண்டன் நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற என்ஃபீல்ட் அப்படிங்கிற பகுதி. அங்க 284 கிரீன் ஸ்ட்ரீட், இதுதான் அந்த விலாசம். பெக்கி ஹாட்சன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை தாய் தன்னோட 4 குழந்தைங்களோட வாழ்ந்து வந்த ரொம்ப சாதாரணமான வீடு அது. அவங்களுக்கு பணக்கஷ்டம் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்பவே அமைதியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆகஸ்ட் 1977ல வந்து ஒரு இருட்டான ராத்திரி அவங்களோட அந்த அமைதியான வாழ்க்கைய முற்றிலுமா புரட்டி போட்டுடுச்சு. விஷயங்கள் எப்படி படிப்படியா ரொம்ப வேகமா தீவிரமடைஞ்சதுன்னு பாருங்களேன். ஆகஸ்ட் 30ஆம் தேதி ராத்திரி குழந்தைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்கும்பொழுது மேல் மாடியிலிருந்து டக் டக் அப்படின்னு ஏதோ தட்டும் சத்தம் கேட்டிருக்கு. முதல்ல இது சும்மா தண்ணீர் குழாய்கள்ல வர சத்தமா இருக்கும் தான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அடுத்த சில நிமிஷங்கள்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா கட்டில்கள் தானாகவே தரையில இழுக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாளே நிலைமை இன்னும் மோசமாகி சமையலறை நாற்காலியும் நகர்ந்திருக்கு. இதுக்கப்புறம்தான் பயந்து போன பெக்கி போலீஸ கூப்பிட்டுருக்காங்க. ஒரு சின்ன தட்டும் சத்தமா ஆரம்பிச்சது எப்படி ஒரு மாபெரும் அமானுஷ்ய பீதியா மாறுச்சுன்னு இது நமக்கு தெளிவா காட்டுது. அந்த வீட்டுக்குள்ள நடந்ததா சொல்லப்பட்ட சம்பவங்களோட வகைகளை கொஞ்சம் கேளுங்க. காற்றில் பறக்கும் லெகோ பொம்மைகள், தானாகவே நகரும் திரைச்சீலைகள், இருட்டுல யாரோ நடக்கிற காலடி சத்தங்கள், பெருமூச்சுகள், இப்படி பட்டியல் நீண்டுட்டே போகுது. குழந்தைங்க அவங்களோட இயல்பான தூக்கத்தையே இழந்துட்டாங்க. வீட்டுல விளக்குகளை அணைச்சாலே ஒரு மரண பயம் தொத்திக்கும். இதுக்கெல்லாம் மேல ஜேனெட் காற்றில் மிதந்ததாகவும் படுக்கையிலிருந்து தூக்கி வீசப்பட்டதாகவும் நேரில் பார்த்த சாட்சிகள் சொல்றாங்க. ஆனா இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரியுமா? 11 வயசான அந்த சிறுமி ஜேனட்டோட தொண்டையில இருந்து இந்த வீட்டில்தான் நான் இறந்தேன் அப்படின்னு ஒரு கரகரப்பான வயதான முதியவரோட குரல் வந்திருக்கு. இத கேட்ட மருத்துவர்களுக்கே இது எப்படி சாத்தியம்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு. சைக்கிக்கல் ரிசர்ச் சொசைட்டி தூய பயத்தோட உச்சத்திலிருந்து அந்த வீட்டுக்குள்ள விஷயங்களை அறிவியல் பூர்வமா ஆராய சைக்கிக்கல் ரிசர்ச் சொசைட்டியைச் சேர்ந்த அமானுஷ்ய நிபுணர்களான மாரிஸ் கிராஸ் மற்றும் கை லியான் பிளேஃபெர் அப்படிங்கிற 2 பேரும் நுழைஞ்சாங்க. குலனாய்வாளர் மோரிஸ் கிராஸ் சொன்ன இந்த வார்த்தைகளை நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவர் பல மாதங்கள் அந்த வீட்டிலே தங்கி நூற்றுக்கணக்கான ஆடியோ பதிவுகள், புகைப்படங்கள், அப்புறம் சாட்சிகளோட பேட்டிகள்னு எல்லாத்தையும் சேகரிச்சார். ஒரு கட்டத்துல இந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மையானவை அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஆமாம், மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒண்ணு அங்க நிஜமாவே நடக்குது அப்படிங்கறத அவர் உறுதியா நம்பினார். விசாரணையின் போது வீட்ல வைக்கப்பட்ட ரகசிய கேமராக்கள் சில அதிர்ச்சியான உண்மைகளை வெளிப்படுத்துச்சு. இது ஒட்டுமொத்த வழக்கையே 2ஆ பிளந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. இந்த விஷயம் இந்த வழக்குல இருக்கிற 2 வேற வேற துருவங்களை நமக்கு ரொம்ப தெளிவா விளக்குது. ஒரு பக்கம் நம்புபவர்கள், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் சாட்சிகள் இருக்கு, பொய் சொல்ல முடியாத ஆடியோ பதிவுகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம பல மாசங்களா சின்ன குழந்தைங்க இப்படி தொடர்ந்து ஏமாற்ற முடியாது அப்படிங்கறத ஆணித்தரமா முன்வைக்கிறாங்க. மறுபக்கம் சந்தேகிப்பவர்கள், அவங்க தரப்பு வாதம் என்னன்னா, ரகசிய கேமராவுல சிக்கின போலீஸ் செயல்கள், உடைந்த குடும்பத்தால குழந்தைகளுக்கு ஏற்பட்ட கடுமையான உளவியல் அழுத்தம், மீடியாக்களின் அதீத கவனம், முக்கியமா ஜேனெட் காட்சில மிதக்கல, மாறாக குதிச்சா அப்படிங்கறத சுட்டிக்காட்டுறாங்க. ஒரு பகுப்பாய்வாளரா நாம இங்க எந்த பக்கமும் சாயாம இந்த 2 தரப்பு ஆதாரங்களையும் சமமாதான் பார்க்கணும்.
பிற்காலத்துல நடந்த நேர்காணல்கள்ல ஜேனட் சொன்ன இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஊடகங்களோட தொடர்ச்சியான அழுத்தம் காரணமா சில விஷயங்களை தாங்களே போலியா செஞ்சத அவங்க ஒப்புக்கிட்டாங்க. ஆனா ஆரம்பத்துல நடந்த எந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தையும் நாங்க செய்யல அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. தொடர்ந்து கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால அவளோட பள்ளி வாழ்க்கை முழுசா பாதிக்கப்பட்டுச்சு. கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானா. மக்கள் எல்லாரும் அவள பேய்பிடித்த சிறுமி அப்படின்னே முத்திரை குத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தையோட ஒட்டுமொத்த இளமை பருவமே இந்த ஒரு விஷயத்தால அழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். அந்த வீட்டுக்குள்ள நிஜமா நடந்தது என்ன? பல சாட்சிகள் உறுதிப்படுத்துற மாதிரி அது ஒரு உண்மையான அமானுஷ சக்தியா, இல்ல பயம், மீடியா வெளிச்சம், அப்புறம் குடும்பத்தோட மன அழுத்தம், இது எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு கடுமையான உளவியல் புயலா? ரெண்டு தரப்பிலையுமே ரொம்ப வலுவான வாதங்கள் இருக்கிறதால இது இன்னும் யாராலையும் அறுதிட்டு கூற முடியாத ஒரு அச்சுறுத்தும் மர்மமாவே தொடருது. இந்த விளக்கத்தை நாம முடிக்கும்போது அந்த வீட்டின் தாய் பெக்கி ஹாட்சன் சொன்ன இந்த வார்த்தைகளோட முடிப்பதுதான் சரியா இருக்கும். என்ன நடந்ததுன்னு இன்னைக்கும் எனக்கு தெரியாது, ஆனா அது உண்மையாவே நடந்துச்சு. இது ஒரு நாடகமாகவோ இல்ல மனப்பிரமயமாகவோ இருந்தாலும் அந்த இருட்டான ராத்திரிகள்ல அந்த குடும்பம் அனுபவிச்ச பயமும் தவிப்பும் முற்றிலும் உண்மையானவை. 1977ல லண்டன்ல நடந்த அந்த நிகழ்வு மனித மனதோட இருண்ட பக்கங்களையா, இல்ல இந்த உலகத்துல நமக்கு தெரியாத வேற ஏதோ ஒரு சக்திகளையா சுட்டி காட்டுதா? இதற்கான விடைய நான் உங்களிடமே விட்டுறேன். நீங்களே சிந்தித்து பாருங்கள்.